ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் கொஞ்சம் டைமில் சிம்பிளாயிட்டு நமக்கு ஒரு சாம்பார் செஞ்செடுக்கலாம். கடையில் வாங்கின சாம்பார் தூள் எதுவுமே போடாமல் நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் இந்த சாம்பார் எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக இவ்வளோ காய்கள் நான் எடுத்திருக்கிறேன். கேரளா சாம்பாரில் அதிகமாக காய்கள் போடுவாங்க. இப்போ பாருங்கள், ஒரு வெள்ளை பூசணிக்காயோட ஒரு சின்ன பீஸு, ஒரு புடலங்காய், 2 உருளைக்கிழங்கு, 2 கேரட்டு, தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம். இந்த பயிருக்கு என்ன பேர் தமிழில் எனக்கு கரெக்டாக தெரியல, காரமணி பயிர்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு அச்சிங்கா பயிரை, வள்ளிப்பயிரை எனக்கு தான் மலையாளத்தில் சொல்லுவாங்க. 2 பச்சை மிளகாயும் நான் எடுத்திருக்கு. இனி இது நல்லா கட் பண்ணி கழுகி ஒரு குக்கர்லேக்கு நமக்கு எடுக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் தான் எல்லா காயும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கு. பாருங்கள், இதே மாதிரி இதிலேக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்க்கலாம். இனி இதிலேக்கு 5 பல்லு பூண்டு, அதே மாதிரி அரை கப்பு துவரப்பருப்பு கழுகியது, அதையும் நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். கூட 1.5 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்கலாம். இந்த பெருங்காயத்தூளுக்கு கொஞ்சம் வாசம் கம்மி, அதனால தான் 1.5 டீஸ்பூன் போட்டது. நல்ல வாசம் இருக்குன்னா பெருங்காயத்தூளாக இருந்தால் 1 டீஸ்பூன் போட்டால் போதும். அப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் வரமிளகாத்தூள், தேவையான உப்பு, இவ்வளோவும் போட்டு இது வேகிறதுக்காக தண்ணி ஊற்றி நமக்கு குக்கரை 3 விசில் வருന്ന வரைக்கும் வேக வச்சு எடுக்கலாம். சாம்பார் பல விதத்தில் செய்வாங்க. வரத்தரைச்சா மலபார் சாம்பாரை எப்படி செய்யலாம் என்ன என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த வீடியோயும் பாருங்கள். அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதே மாதிரி நல்லா கலர விடலாம். நமக்கு சீக்கிரமாக சாம்பார் செய்கிற மாதிரி இருந்துருன்னா இதே மெத்தடு நமக்கு ஃபாலோ பண்ணலாம். இனி இதிலேக்கு கடுகு தாளித்து போடலாம். அதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு சின்ன வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா நமக்கு கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா வரமிளகாயும் கருவேப்பிலையும் போடலாம். ஸ்டவ் நமக்கு ஆஃப் பண்ணலாம். இனி 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அரை டீஸ்பூன் வெந்தயம் தூள், அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதிலேக்கு சேர்க்கலாம். நான் சொன்ன மாதிரி என்னோட கையில் இருக்கின்ற பெருங்காயத்தூள்னு கொஞ்சம் வாசம் கம்மி, அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் கூட பெருங்காயத்தூள் போடுறேன். உங்கள் கையில் இருக்கின்ற பெருங்காயத்தின் வாசத்தை பார்த்து நீங்கள் சேர்த்திக்கோங்க. சூடாய எண்ணெயில் நல்லா கலரி விட்டு வணக்கியதுக்கப்புறமா நம்ம சாம்பார்லேக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அப்புறமா இந்த சாம்பார் நல்லா கொதிக்க விடலாம். இதிலேக்கு நம்ம வேறு புளி ஒன்றும் சேர்க்கறதில்ல. நம்ம 2 தக்காளி இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. அந்த புளியே கரெக்டாக இருக்கும். அதனால் வேறு புளி நான் சேர்க்கறதில்ல. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் சாம்பார் ரெடி ஆகிருக்கு. இந்த சாம்பாரை சீக்கிரமாக நமக்கு செஞ்செடுக்கலாம். இது லஞ்சுக்காக தயார் பண்ணிய சாம்பார் தான். சாப்பாடுன்ற கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இட்லியுடையும் தோசையோட கூடയൊക്കെ நல்ல காம்பினேஷன் தான் இந்த சாம்பார். லஞ்சுக்காக தட்டிலேக்கு மட்டை அரிசி சாப்பாடு தான் நான் எடுத்திருக்கிறேன். அதிலேக்கு நம்ம சூப்பர் டேஸ்டி சாம்பார் நமக்கு ஊற்றலாம். இதனோட பெஸ்ட்டு காம்பினேஷன் மீன் பொரியல் தான். மீன் பொரியல் மலையாளத்தில் மீன் பீரா என்று தான் சொல்லுவாங்க. இந்த மீன் பீரையோட ரெசிபி நாளைக்கு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இதனோட கூட நல்ல காம்பினேஷனாகிட்டு நெல்லிக்காய் ஊறுகாயும் நான் வச்சுருக்கு. இது நம்ம வீட்டில் தயார் பண்ணிய நெல்லிக்காய் ஊறுகாய் தான். பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு லஞ்சு சீக்கிரமாய் ரெடி ஆகிருக்கு. இந்த சிம்பிள் சாம்பார் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க, ஹைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.